என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. தன் பார்வையில் ஞானியாக இருக்கிறவன், சில பேரை நம்ம பார்க்க முடியல, தங்களை ரொம்ப அதிகமான ஞானியாக நினைத்து கொள்வாங்க. தாங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப சரியாக தான் இருக்குது, தாங்க எடுக்கிற முடிவு தான் ரொம்ப அருமையான முடிவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மனதில் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை காணப்படும். ஏன்னா அவங்க தங்க பார்வையில் பெரிய ஞானவான்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நம்புவதை பார்க்கலும் யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கலாமா? மூடனே அதை விட ரொம்ப சிறந்தவன் சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். மூடத்தனமாக பல பேர் பல காரியங்களை செய்வாங்க இல்லையா? அவங்களே என்ன தான் மேலானவர்களாம். யாரை விட? தன் பார்வையில் ஞானியாக இருக்கிறவன். அப்படிப்பட்டவர்கள் தான் மிக ஆபத்தானவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பல சமயத்தில் நமக்கும் நம்ம செய்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சரின்னு தெரியும், அதனால் அது சரியாக மாறிடாது. அருமையான மகனே, அருமையான மகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்மை நிதானிக்க வேண்டியது அவசியம். இது கர்த்தருடைய சித்தம்தானா? கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரம் தான் நம்ம செய்கிறோமா, அல்லது நம்ம மனசில் சரின்னு பட்டதை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமான்றதை நம்ம நிதானித்து பார்க்கணும். உங்கள் பார்வையில் நீங்கள் ஞானியாக இருக்கிறதுனால நீங்கள் ஞானிகளாய் மாறிவிடுவது இல்லை. அதனால் நம்முடைய காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிப்போம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை பேதைகளையும் ஞானிகளாய் மாற்றுகிறது. பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் செய்கிறது தான் சரி என்கிற அப்படிப்பட்ட மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.